பூட்டுன ரூமுக்குள்ள 2 பிஞ்சுகள். கழிவ சாப்பிடுற அளவுக்கு பசி. இரக்கம்னா என்னன்னு கேட்ட பெற்றோருக்கு இரக்கமே காட்டாத சிங்கப்பூர் கோர்ட். உலகத்துல எத்தனையோ தம்பதிகள் ஒரு தடவையாவது நம்மள அம்மா, அப்பா அப்படின்னு கூப்பிட ஒரு குழந்தை பொறக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சு கண்ணீரோட ஹாஸ்பிட்டல்களுக்கும் கோவில்களுக்கும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் இருக்கிறவங்க கூட நான் சின்ன வயசுல பட்ட அதே கஷ்டத்த என்னோட குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு அவங்க உயிரை உருக்கி உழைச்சு குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இதுல எந்த உணர்ச்சியுமே இல்லாம வரமா கிடைச்ச 2 குழந்தைகள ஒரு உயிரா கூட மதிக்காம பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தின பெற்றோருக்கு நல்லதொரு தீர்ப்பு சிங்கப்பூர்ல வழங்கப்பட்டிருக்கு. 2 வருஷங்கள். ஆமா, 2 நீண்ட வருஷங்கள் ஆயிஷா அப்படிங்கிற சின்னஞ்சிறு உயிரும் அவளோட தம்பியும் அனுபவிச்ச நரக வேதனைய விவரிக்க வார்த்தைகளே இல்ல. பசி அப்படின்னா என்னன்னே தெரியாத வயசுல அப்பாவும் அவரு கட்டுன 2வது மனைவியும் செஞ்ச கொடூரங்கள 2 வருஷங்கள் அனுபவிச்சு கடைசியில அப்பா தாக்குனதால ஏற்பட்ட உடல்நல கோளாறால இறந்தவங்க தான் சிங்கையைச் சேர்ந்த 5 வயசு ஆயிஷா. 2016 அப்புறம் 17வது வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல ஆயிஷாவும் அவளோட 4 வயசு தம்பியும் ஒரு சின்ன அறையோட மூலையில 90 சென்டிமீட்டர் இடைவெளியில அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. குளிக்கிறதுக்கும் எப்பவாவது சாப்பிடறதுக்காக மட்டும் தான் வெளியே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல மாசங்களா அந்த குழந்தைகள் ஆடைகள் எதுவுமே போடாம கழிவறையிலேயே நிர்வாணமா அடைக்கப்பட்ட கொடூரமும் அரங்கேறி இருக்கு. முறையா உணவு வழங்கப்படாம அந்த குழந்தைகள பட்டினி போட பசியோட கொடுமை தாங்காம அவங்க அவங்களோட சொந்த கழிவுகளையே சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது கேட்போர கண்ணீர் விட செய்யுது. அப்பா தாக்குனதுல ஆயிஷா இறக்க மீட்கப்படுறப்போ அந்த 4 வயசு சிறுவனால தானா எந்திரிச்சு நிக்க கூட முடியல. இப்போ அவன் ஒரு பாதுகாப்பு இல்லத்துல வளர்ந்துட்டு வரான். உறவினர்கள் சிலரால நீதிமன்றம் போன இந்த வழக்கோட முக்கிய குற்றவாளியான ஆயிஷாவோட அப்பாவுக்கு ஏற்கனவே 34.5 வருஷம் சிறை அப்புறம் 12 பிரம்படி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்போ அந்த சித்திக்கு 6 வருஷங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு குழந்தையோட சிரிப்பு 1000 கவலைகளை மறக்கடிக்கும் ஒரு மாமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஞ்சு கைகள் நம்மளோட கைய பிடிச்சு நடக்கிறப்போ அந்த தழுவல்ல உலகத்தையே ஜெயிச்ச ஒரு உணர்வு பிறக்கும். மழலை மொழியில அவங்க பேசுற ஒற்றை வார்த்தையும் தத்தி தத்தி அவங்க வைக்கிற முதல் அடியும் ஒரு வீட்டை நந்தவனமா மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. பார்க்கவும் கேட்கவும் பழகவும் ரம்யமான அந்த பிஞ்சுகளை இப்படி கொடூரமா வதைக்க எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. அதனாலதான் தீர்ப்பு எழுதுறப்ப கூட இரக்கமே இல்லாத இவங்களுக்கு இரக்கம் காட்ட எனக்கு மனசில்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதியிருக்காரு அந்த நீதிபதி.